ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கன்ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சஷ்டி விரதம் எப்படி இருக்கலான்னு பார்க்கலாங்க. காலையில் எழுதல். சஷ்டி திதி அன்று அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். முருகன் வழிபாடு. வீட்டில் முருகப்பெருமானின் படத்தை வைத்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். விரதம் கடைபிடித்தல். நாள் முழுவதும் தண்ணீர் அருந்தலாம் அல்லது பழங்கள், பால் போன்றவற்றை உண்ணலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகும். தானம் செய்தல். சஷ்டி விரதத்தின் போது தானம் செய்வது மிக முக்கியமானது. சக்தி வாய்ந்த நாள். கந்தர் சஷ்டி கவசம் அல்லது வேறு பாடல்களை பாடுவது மிகவும் நல்லது. கோவிலுக்கு செல்ல முடிஞ்சுன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் சென்று வாருங்கள். விரதம் நிறைவு. 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் கந்தர் சஷ்டி விரதம் நிறைந்தவுடன், அதாவது சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள். ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் கந்தர் சஷ்டி விரதத்தின் போது முழுமையாக 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதி என்று மட்டும் ஒரு நாள் விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்க வளம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.